am Dr. Jeevitha. நம்ம இன்னைக்கு டாபிக் வந்துட்டு thyroid gland பற்றி பார்க்கலாம். thyroid gland அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு butterfly shaped gland. இது வந்து நம்ம பேஸ் ஆஃப் தி நெக்கில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது எதுக்காக இந்த gland இருக்குது அப்படின்னா நம்மளோட இன்டர்னல் டெம்பரேச்சரை ரெகுலேட் பண்ணுறதுக்கும் நம்மளோட ஹார்ட் ரேட்டை ஹார்மோனல் ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் ரெகுலேட் பண்ணுறதுக்கு தைராய்டு கிளாண்ட் வந்து இருக்குது. நம்ம தைராய்டு கிளாண்ட் ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி கிளாண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். கிளாண்ட் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு வந்துட்டு விச் செக்ரிட்ஸ் சம்திங், அது வந்து ஏதோ ஒரு ஃப்ளூயிடோ இல்லை ஏதோ ஒரு ஹார்மோனோ நம்மளுக்கு வந்து செக்ரிட் பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த கிளாண்ட்ஸ் வந்துட்டு ரெண்டு டைப்பாக பிரிச்சுக்கலாம். இதில் என்ன அப்படின்னா எண்டோக்ரைன் கிளாண்ட், எக்ஸோக்ரைன் கிளாண்ட் அப்படின்னு ரெண்டாக பிரிச்சுக்க முடியும். இதில் எண்டோக்ரைன் கிளாண்ட் அப்படின்றது வந்துட்டு நம்மளுக்கு அதோட ஹார்மோனியோ ஃப்ளூயிடியோ வந்துட்டு பிளட் வழியாக வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணும். எக்ஸோக்ரைன் கிளாண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு அதுக்குன்னு தனியாக ஒரு டக்டோ பைப்லைனோ ஏதோ ஒன்று சம்திங் இருக்கும். மோஸ்ட்லி அந்த பைப்லைனை வந்து நம்ம டக்ட் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ இந்த எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸை வந்துட்டு நம்ம டக்ட்லெஸ் கிளாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த எக்ஸோக்ரைன் கிளாண்ட்ஸை வந்துட்டு நம்ம டக்டட் கிளாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? That's all about the gland. இப்போ நம்ம வந்து ஃபர்தராக தைராய்டு கிளாண்ட் பற்றி பார்த்துடலாம். இந்த தைராய்டு அப்படின்ற வார்த்தைக்கே வந்துட்டு க்ரீக்லேருந்து இது வந்த வார்த்தை தான். இந்த தைராய்டுன்ற வார்த்தைக்கு வந்து ஷீல்டு லைக் அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்குது. அதாவது இந்த தைராய்டு கிளாண்ட் வந்து நம்மளுக்கு ஷீல்டு மாதிரி இருக்கும். அது சேம் டைம் இது வந்துட்டு பட்டர்ஃப்ளை ஷேப்டு ஆர்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ரண்ட் ஆஃப் தி நெக்கில் வந்துட்டு இருக்குது. கரெக்டாக சொல்லணுன்னா நமக்கு ஆடம்ஸ் ஆப்பிள்னு இருக்குது இல்லையா, அதுக்கு அப்படியே ஸ்ட்ரைட்டாக கீழே வந்துருக்கு. தென் இது வந்துட்டு கிரிக்காய்டு கார்டிலேஜை வந்துட்டு அப்படியே சுற்றி இது வந்து பதிச்சு வச்ச மாதிரி இருக்கும் இந்த தைராய்டு கிளாண்ட். இந்த கிரிக்காய்டு கார்டிலேஜில் இந்த தைராய்டு கிளாண்டை வந்துட்டு ஒட்டி வைக்கிற ஒரு லிகமெண்ட்டுக்கு பேர் வந்துட்டு பெர்ரி லிகமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தைராய்டு கிளாண்டில் இந்த பெர்ரி லிகமெண்ட்ன்ற ஒரு வார்த்தையை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். தென் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதோட எக்ஸ்டென்ஷன் வந்து பார்க்கலாம். தைராய்டு கிளாண்ட் வந்துட்டு கரெக்டாக நம்மளோட C6 பொசிஷன்லேருந்து T1 வரைக்கும் இருக்கும். அதாவது C5, C6, C7 அண்ட் T1 இந்த பொசிஷன் வரைக்கும் இருக்கும். இப்போது நம்ம ரஃபாக ஒரு தைராய்டு கிளாண்ட் வரைகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு கிரிக்காய்டு கார்டிலேஜிலேருந்து நம்ம பார்க்கணும். ஸோ இந்த தைராய்டு கிளாண்ட் வந்துட்டு பார்ட்ஸில் இப்போ நம்ம இதை பார்க்கலாம். இந்த இடம் வந்து இஸ்துமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு லெஃப்ட் லோப், ஒரு ரைட் லோப், ஒரு இஸ்துமஸ். இதுதான் வந்து ஒரு தைராய்டு கிளாண்டோட பார்ட்ஸ், மெயின் பார்ட்டு. இதோட கண்டினியூஷன் வந்துட்டு நம்மளுக்கு அப்படியே போயிடும். ஸோ இது வந்துட்டு லெஃப்ட் லோப், தென் இது வந்து ரைட் லோப், இந்த ரெண்டு லோபுக்கு நடுவில் இருக்க ஒரு குறுகின பகுதி தான் வந்து இஸ்துமஸ். இந்த இஸ்துமஸ்ன்ற வார்த்தையே வந்துட்டு ரெண்டு லார்ஜான ஏரியாவுக்கு நடுவில் இருக்க ஒரு ஷார்ட்டான ஒரு ஏரியாவை தான் டினோட் பண்ணும். ஈவன் யூட்ரஸ்லேயுமே இஸ்துமஸ்னு ஒரு பார்ட் இருக்குது.
2 லார்ஜ் சர்ஃபேஸ்க்கு நடுவில் இருக்க ஒரு ஷார்ட்டான ஒரு சர்ஃபேஸ் இருந்திருக்கும். இதில் தைராய்டு கிளாண்டில் வந்துட்டு ஒரு மெயினான விஷயம் என்ன அப்படின்னா இந்த 2 லோபும் இஸ்துமஸும் தான் மெயின் பார்ட்ஸு. இதில் முக்கியமாக வந்துட்டு பிரமிடல் லோபுன்னு ஒரு லோப் இருக்குது. இது வந்து இந்த லோப் வந்துட்டு எல்லா ஹியூமன்ஸ்க்குமே ப்ரெசண்ட் ஆகிருக்காது. ஒன்லி 55% பாப்புலேஷனுக்கு மட்டும்தான் இந்த பிரமிடல் லோப் அப்படிங்கிறது வந்துட்டு ப்ரெசண்ட் ஆகிருக்கும். தென் நம்ம வந்துட்டு இப்போ சைஸ் ஆஃப் தைராய்டு கிளாண்ட் பற்றி பார்க்கலாம். இந்த தைராய்டு கிளாண்ட் வந்துட்டு இப்போ மெயினாக வந்துட்டு நம்மளுக்கு மீதி ஆர்கன்ஸ் எல்லாமே வந்துட்டு பாடியில் இருக்க மீதி ஆர்கன்ஸ் எல்லாம் மென்னுக்கு வந்து பெருசாக இருக்கும், உமனுக்கு வந்து சின்னதாக இருக்கும். அது கிட்னி ஆகட்டும் இல்லை ஒரு லங் ஆகட்டும், எல்லாமே மேலுக்கு வந்துட்டு உமனை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெருசாக இருக்கும். பட் தைராய்டு கிளாண்ட் வந்துட்டு உமனுக்கு தான் எப்பயுமே பெருசாக இருக்கும். இன்னும் சொல்லணும் அப்படின்னா அது நம்மளோட உமனோட ஒரு மென்ஸ்ட்ரல் பீரியட்லேயும் அவங்களோட ப்ரெக்னென்சி பீரியட்லேயும் இதோட சைஸ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து தைராய்டு கிளாண்டில் ரொம்ப நோட் பண்ணப்பட வேண்டிய ஒரு விஷயம். தென் கேப்சூல் ஆஃப் தைராய்டு கிளாண்ட் பற்றி பார்க்கலாம். கேப்சூல் அப்படின்ற வார்த்தைக்கே வந்துட்டு ஒரு கவரிங்ஸ் அப்படின்னு வந்து அர்த்தம். இந்த கேப்சூல் வந்து தைராய்டு கிளாண்டை வந்துட்டு சுற்றி கவர் பண்ணியிருக்கோம். தைராய்டு கிளாண்டோட கேப்சூலை வந்துட்டு நம்ம 2ஆக பிரிக்கலாம். ஃபால்ஸ் கேப்சூல், ட்ரூ கேப்சூல்னு சொல்லி பிரிக்கலாம். இந்த ஃபால்ஸ் கேப்சூல் வந்துட்டு அவுட்டர் கேப்சூல். ட்ரூ கேப்சூல் அப்படிங்கிறது தான் தைராய்டு கிளாண்டை ஒட்டி இருக்க இன்னர் கேப்சூல். இந்த இன்னர் கேப்சூல் தான் வந்துட்டு நம்மளுக்கு பெரிஸ் லெகமெண்ட்டை வந்து கிரிக்காய்டு கார்டிலேஜோட ஒட்டி வச்சுருக்கோம். ஸோ இந்த பெரிஸ் லெகமெண்ட்டையும் கிரிக்காய்டு கார்டிலேஜையும் இணைக்கிற ஒரு பகுதி தான் வந்துட்டு இந்த ட்ரூ கேப்சூல் அப்படிங்கிறது. இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. தென் நம்ம வந்துட்டு ரிலேஷன்ஸ்க்கு வந்து போயிடலாம். ஸோ நம்மளா ரிலேஷன்ஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு மீடியல் சைடில் வந்து பார்க்கலாம். மீடியலி இப்போ என்ன இருக்கும், இதில் வந்துட்டு தைராய்டு கிளாண்டில் மீடியலாக வந்துட்டு நம்மளுக்கு 2 டியூப் இருக்கும், 2 மசில் இருக்கும், தென் 2 நர்வ்ஸ் இருக்கும். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இதில் 2 டியூப் என்னென்ன அப்படின்னா ட்ரக்கியாவும் ஈசோஃபேகஸும். இது தெரிஞ்ச விஷயந்தான் இல்லையா. நம்மளுக்கு கண்டினியூஷனாக அப்படியே வந்துட்டு தைராய்டு கிளாண்ட் ஒட்டி ட்ரக்கியாவும் ஈசோஃபேகஸும் தான் வரும். தென் 2 மசில் என்னென்ன அப்படின்னா இன்ஃபீரியர் கன்ஸ்ட்ரிக்டாரும் கிரிக்கோதைராய்டு மசிலும். தென் 2 நர்வ்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னா எக்ஸ்டர்னல் நெரிஞ்சியலும் ரெக்கரண்ட் நெரிஞ்சியலும். தென் ஆன்டீரியர் அண்டு லேட்ரல் சைடில் உள்ள ரிலேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மசில்ஸ் வந்து இங்கே இந்த லேட்ரல் அண்ட் ஆன்டீரியர் சைடில் வந்துட்டு மசில்ஸ் மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த மசில் என்னென்ன அப்படின்னா 2 ஹயாய்டு மசில் என்னென்ன அப்படின்னா ஸ்டெர்னோ ஹயாய்டும் ஓமோ ஹயாய்டும். தென் 2 ஒரு தைராய்டு மசில் இருக்குது, ஸ்டெர்னோ தைராய்டு மசில். தென் ஒரு ஸ்டெர்னோக்ளீடோமாஸ்டாய்டு ஒன்று இருக்குது. இது போக ஒரு கோலிஸ் மசில் இருக்குது, அதாவது லாங்கஸ் கோலிஸ் மசில் இருக்குது. தென் போஸ்டீரியர் சைடு போயிடுவோம். போஸ்டீரியோ லேட்ரல் சைடில் வந்துட்டு நம்மளுக்கு ஆன்டிரோலேட்ரலில் 5 மசில்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா.
தென் போஸ்டிரோலேட்ரலில் ஒரு ஃபேஷியா ப்ரெசண்ட்டாக இருக்கும். ப்ரீவெர்டிபிரல் ஃபேஷியா, then carotid sheath, then parathyroid gland. இதுக்கப்புறம் இதோட ரிலேஷன்ஷிப் முடிஞ்சது. இதுக்கப்புறம் இதோட பிளட் சப்ளை பார்க்கலாம். பிளட் சப்ளைனா பொதுவாக என்னென்ன பார்ப்போம்? ஒரு ஆர்டீரியல் சப்ளை, வீனஸ் ட்ரைனேஜ், அப்புறம் லிம்ஃபாட்டிக் ட்ரைனேஜ். இதில் ஆர்டீரியல் சப்ளையில் வந்துட்டு மெயினாக உள்ள 2 ஆர்ட்ரிஸ் வந்து என்னென்ன அப்படின்னா இன்ஃபீரியர் தைராய்டு ஆர்ட்ரியும் சுப்பீரியர் தைராய்டு ஆர்ட்ரியும் தான். இதில் சுப்பீரியர் தைராய்டு ஆர்ட்ரி அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு எக்ஸ்டர்னல் கரோட்டிட் ஆர்ட்ரியோட ஒரு பிரான்ச். இந்த எக்ஸ்டர்னல் கரோட்டிட் ஆர்ட்ரி வந்து காமன் கரோட்டிட் ஆர்ட்ரியோட ஒரு பிரான்ச்சு. இந்த காமன் கரோட்டிட் ஆர்ட்ரி வந்து பிரேக்கியோசெஃபாலிக்லேருந்து பிரிஞ்சு வர ஒரு ஆர்ட்ரி. இந்த பிரேக்கியோசெஃபாலிக் வந்து நம்மளுக்கு அயோட்டாலேருந்து டைரெக்டாக வரும். ஓகேவா? தென் போஸ்டீரியர் பிரான்ச் வந்துட்டு இந்த சுப்பீரியர் தைராய்டு ஆர்ட்ரி வந்துட்டு 2ஆக பிரிப்பாங்க. அதில் வந்துட்டு ஆன்டீரியர் பிரான்ச்சும் போஸ்டீரியர் பிரான்ச்சும். இந்த ஆன்டீரியர் பிரான்ச் வந்துட்டு நம்மளுக்கு லெஃப்ட் லோபில் ஸ்டார்ட் ஆகி இஸ்துமஸ் வழியாக அப்படியே கனெக்ட் ஆகி ரைட் லோபில் போய் அனஸ்டமோஸ் ஆகிடும். இந்த போஸ்டீரியர் பிரான்ச் வந்துட்டு நம்மளுக்கு இன்ஃபீரியர் தைராய்டு ஆர்ட்ரியோட போய் அப்படியே அனஸ்டமோஸ் ஆகிடும். ஸோ ஆல்ரெடி இங்கே நான் சொன்ன மாதிரி ஆர்ட்ரியில் இன்ஃபீரியர் தைராய்டு ஆர்ட்ரியும் சுப்பீரியர் தைராய்டு ஆர்ட்ரியும் தான் வந்துட்டு மேஜர் 2 ஆர்ட்ரி. ஓகேவா? இதில் இந்த சுப்பீரியரோட போஸ்டீரியர் பிரான்ச் வந்துட்டு நம்மளுக்கு இன்ஃபீரியர் தைராய்டு ஆர்ட்ரியோட போய் மிங்கிள் ஆகிடும். தென் வீனஸ் ட்ரைனேஜ் பார்க்கலாம். வீனஸ் ட்ரைனேஜ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா இதில் வந்துட்டு மேஜர் வெயின் வந்துட்டு சுப்பீரியர் தைராய்டு வெயினும் மிடில் தைராய்டு வெயின் அப்புறம் இன்ஃபீரியர் தைராய்டு வெயின். இந்த சுப்பீரியர் அண்ட் மிடில் தைராய்டு வெயின் ரெண்டுமே வந்துட்டு நம்மளுக்கு இன்டர்னல் ஜுகுலார் வெயினோட பிரான்ச்சு. இந்த இன்டர்னல் ஜுகுலார் வெயின்றது பிரேக்கியோசெஃபாலிக் வெயின்லேருந்து வர ஒரு பிரான்ச்சு. இந்த பிரேக்கியோசெஃபாலிக் வெயின் வந்து சுப்பீரியர் வீனா கேவாவோட ஒரு பிரான்ச்சு. இதில் இந்த இன்ஃபீரியர் தைராய்டு வெயின் மட்டும் வந்துட்டு நம்மளுக்கு டைரெக்டாக சுப்பீரியர் வீனா கேவாவில் போய் ட்ரைனேஜ் ஆகிடும். தென் வந்து நம்ம லிம்ஃபாட்டிக் ட்ரைனேஜ் பார்ப்போம். லிம்ஃபாட்டிக் ட்ரைனேஜ் வந்துட்டு 3ஆக பிரிக்கிறாங்க. இது வந்து அப்பர் தைராய்டு, லோயர் தைராய்டு அண்ட் இஸ்துமஸ். இந்த அப்பர் தைராய்டு வந்துட்டு அப்பர் டீப் சர்விக்கல் லிம்ஃப் நோடோட போய் மிங்கிள் ஆகும். லோயர் தைராய்டு வந்து லோயர் டீப் சர்விக்கல் லிம்ஃப் நோடில் போய் ட்ரெயின் ஆகும். தென் இஸ்துமஸ் வந்து பிரேக்கியோசெஃபாலிக் லிம்ஃப் நோடில் போய் ட்ரெயின் ஆகும். இதில் லாஸ்ட்டாக நம்ம பார்க்கறது வந்துட்டு அப்ளைடு அனாட்டமி தான். இது வந்துட்டு ஹைப்பர் தைராய்டிசம், ஹைப்போதைராய்டிசம், காய்டர், தைராய்டு நோடில் இதோட வந்துட்டு கனெக்ட் பண்ணலாம். இது எல்லாமே வந்து ஒரு பெரிய டாபிக். ஸோ நம்ம இதை வந்துட்டு நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். இன்றைக்கி செஷன் நம்ம இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.